நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம்? எந்த கோழி கறி சாப்பிடலாம், எது நல்லது? ஸோ கேள்வி கேட்டவங்க உங்களுக்காக கண்ணு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். நாட்டுக்கோழியும் பிராய்லர் கோழியும், சரிங்களா? முக்கியமாக இந்த நாட்டுக்கோழியுடைய பகுதிகளும் பிராய்லர் கோழியுடைய பகுதிகளும் ஒட்டுக்கா வச்சு உங்களுக்கான வித்தியாசத்தை காண்பிக்கிறோம். அதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம். வேணுங்கிறவங்க உங்களுக்கு எதுங்கிறத பயன்படுத்திக்கலாம். நாங்கள் எது பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய 13 வருட ஆராய்ச்சிக்கு அப்புறங்கிறதையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிங்க் கலரில் இருக்கிறது நாட்டுக்கோழி, அதாவது பிராய்லர் கோழி. அதுக்கு அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இப்போ தொட்டு காட்டிகிட்டு இருக்கிறது நாட்டுக்கோழியுடைய தொடைக்கறி. உள்ளே இருக்கிற கறியுடைய பக்கத்துக்கு பார்த்துக்குங்க. மேலே மஞ்சள் கலராக இருக்கிறதுக்கு காரணம், இதை பார்த்திங்கன்னா பொசுக்கி தோலோட மஞ்சள் பூசி கழுவி வாட்டி எடுத்திருக்காங்க. இது உரிச்சு எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஈரல் பகுதியும் குண்டிக்காய் பகுதியும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய கொழுப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இரண்டு கறிகளுடைய, அதாவது இரண்டு பாகங்களுடைய அந்த ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றியும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாட்டுக்கோழியை வெட்டி கொடுக்குறப்பவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 5 விசில் 6 விசில் விடணும் அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே பிராய்லர் கோழி நம்ம மண் சட்டியில் வச்சா கூட 2 கொதியில், இதோ பாருங்கள் எடுத்து காட்டுற இந்த கறி வெந்துடும். ஸோ இது பொகுன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதில் இருக்கிற கொழுப்பும் ஒன்றும் இல்லை. இது நல்லா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த தோலில் இருக்கிற அந்த கோலஜன் சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்ட வைக்க மெல்லமாக உள்ளே இறங்கி கிடைக்கும். ஸோ ஒரு முறை நம்ம பயன்படுத்தி 3 நாட்கள் சுண்ட வச்சு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதற்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி. இன்னும் ஒத்த சூப்பு மொத்த நோய்க்கு தீர்வு தர்ற மாதிரி இருக்கிற குருபாகமாக எடுப்பு இல்லைங்களா, சளிக்கு தீர்வு, உடல் சோர்வுக்கு தீர்வுங்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி டெய்லி நம்மளுக்கு புரத தேவைக்காக கொஞ்சமாக எடுக்கிறோம்னா பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு சட்டி குழம்பு 1 கிலோ 2 கிலோ எடுத்து வச்சு அந்த 3 நாள் 4 நாட்கள் யூசேஜுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் உள்ள கொழுப்பையும் பாருங்கள், அதோடைய தோல் தடிமன் உள்ளே இருக்கிறதையும் பார்த்துக்குங்க. இதுலேயும் புரதம் இருக்குது, இதுலேயும் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு இருக்குது. ஆனால் பிராய்லர் கோழியில் நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணையில் கொழுப்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தட் மீன்ஸ் இதில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ ஓகேங்களா, நாங்கள் ரெண்டையும் பயன்படுத்துகிறோம். அது மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் எதை